உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீர் சொல்றது சரிதான். ரெண்டு பக்கமும் விசாரிச்சா தானே உண்மை வெளியில வரும். ஐயா, ஊர் பெரியவங்களே, நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமாப்படுதா? இந்த ஊர்ல எங்க கதிரேச மாமா குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. அவர் இந்த ஊருக்காக எம்பிட்டு நல்லது பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட குடும்பத்து மேல யாரோ ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ணு ஏதோ சொல்லுச்சுன்னு எங்களை என்ன ஏதுன்னு சரியா விசாரிக்காம இப்படி பஞ்சாயத்தில் நிக்க வச்சிருக்கீங்களே, இது என்னங்க முறை? தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா பிரச்சனை வேற மாதிரி இருக்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவ கண்ணீரோட வந்து நியாயம் கேக்குறப்ப நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? முதல்ல யார் அவ? நான் அவளை பார்த்ததே இல்ல. அவ குரலை மட்டும் தான் கேட்டிருக்கேன். அவ என்ன புகார் என் மேல கொடுத்திருக்கா அத சொல்லுங்க முதல்ல. ஏப்பா, பிராது கொடுத்த பொண்ணை வர சொல்லுங்க. பிரியா? அமுதா, இவதான் மாயாவா? ஏய், இவ பிரியா? ஏய் பிரியா, நீ என்ன இங்க? உன்னை எதுக்கு எல்லாரும் மாயா மாயான்னு சொல்றாங்க? ஆமா, நீ எப்படி நர்ஸா? என்னக்கா இது? அமுதா, இவ பிரியா என் கூட சென்னையில பிஎட் படிச்சவன். அப்புறம் என்ன, பையனே சொல்லிட்டான் உன்னை நல்லா தெரியும்னு. தெரிஞ்சவங்களை தெரியும் சொல்லாம வேற எப்படி சொல்லணும்? ஆமா பிரியா, நீ என் மேல ஏன் பிராது கொடுத்த? அப்படி உனக்கு நான் என்ன பண்ண? என்ன பிரியா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. ஏப்பா, நீ இப்படி வாப்பா. ஏமா, பஞ்சாயத்தை கூட்டிட்டு நீ இப்படி பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? எங்க கிட்ட சொன்ன விஷயத்த ஊர் முன்னாடி சொல்லுமா, அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். எனக்கு ஒரு நீதி வேணும். என் கழுத்துல இருக்க தாலிக்கும் என் கையில இருக்க குழந்தைக்கும் ஒரு பதில் வேணும். இதோ நிக்கிறாரே செந்தில், இவர்தான் என்னோட புருஷன். என் கழுத்துல இருக்க தாலி இவர் கட்டினதுதான். என் குழந்தைக்கு அப்பா இவர்தான். இவ பொய் சொல்றா. இவள எனக்கு தெரியும். நாங்க ஒன்னா படிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இவ கழுத்துல நான் தாலி கட்டல. இவ கையில இருக்க குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது. இவளை நம்பாதீங்க. இவ சொன்னது எல்லாமே சுத்த போய்.
எதுக்கு இவ என் மேல இவ்ளோ அபாண்டமா பழி சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா நீ? அவன் என் புருஷன், இந்த குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு சொல்ற. அவன் என்னடானா உன் கழுத்துல தாலி கட்டல, இந்த குழந்தைக்கு அப்ப நான் இல்லைன்னு சொல்றான். உங்க 2 பேர்ல யார் சொல்றதை நாங்க நம்புறது? என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் சொல்லுமா. ஐயா, நானும் இவரும் சென்னையில இருக்க பிஎட் இன்ஸ்டிடியூஷன்ல 2 வருஷம் ஒன்னா படிச்சோம். அவர் கடைசியில சொல்லாம என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஐயா, இவங்க சொன்ன மாதிரி நாங்க ஒண்ணா படிச்சது, அன்னைக்கு ராத்திரி நாங்க ஃபேர்வெல் கொண்டாடினது, எல்லாரும் ஒரே இடத்துல தங்கினது எல்லாமே உண்மைதான். ஆனா இவங்க சொன்ன மாதிரி எதுவும் நடந்த மாதிரி எனக்கு நினைவில்லை. விடிஞ்சதும் நான் கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ண இப்பதான் இன்னைக்குதான் நான் நேர்ல பாக்குறேன். அப்படி இருக்கப்போ நான் எப்படி தப்பு பண்ணிருக்க முடியும்? இவ ஏன் பிரியான்ற தன்னோட பேரை மாயான்னு மாத்திக்கிட்டு நர்ஸா எங்க வீட்டுக்குள்ள வந்து எதுக்காக இப்படி போலி நாடகம் ஆடுறான்னு எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியணும் அத நான் சொல்றேன். ஐயா, இவர் அங்க தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்காமலே படிச்சாரு. இவரோட பேரை தவிர மத்த எந்த தகவலும் யாருக்குமே தெரியாது. இவர் என்னை ஏமாத்திட்டு ஓடினதுக்கு அப்புறம் இவரை தேடி ஊரா அலைஞ்சேன். கடைசியில ஒரு ஃப்ரெண்டு மூலமா இவர் காரைக்குடின்னு தெரிஞ்சது. இவரை நான் தேடாத இடமே இல்ல. கடைசியா இவரை கண்டுபிடிச்சப்ப இவருக்கு கண்ணு தெரியாதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இந்த சூழ்நிலையில நான் எப்படி இவர்கிட்ட என் நிலைமைய சொல்ல முடியும்? அதனாலதான் இவருக்கு சரியாகிற வரைக்கும் பக்கத்துல இருக்கணும்னு இப்படி மாயாவா வேஷம் போட்டு நடிச்சேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? இல்ல இன்னும் சொல்லணுமா? எந்த நர்ஸ் பேஷண்ட் வீடு தேடி போய் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க? எந்த நர்ஸ் இவரை பாம்பு கொத்த போகும்போது தான் உசுர பத்தி கூட கவலைப்படாம காப்பாத்துவா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.